வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வான்மதி. நாட்டின் வளர்ச்சியில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இளம் தலைவர்கள் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நேற்று புதுடெல்லியில் தொடங்கியது. இந்நிகழ்ச்சியில் நாடு முழுவதிலும் இருந்து இளையோர் பங்கேற்றுள்ளதாகவும் இவர்களோடு சுவாமி விவேகானந்தரின் பிறந்த நாளான வரும் 12ஆம் தேதியன்று தாம் கலந்துரையாட உள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று காலை கேரளா திருவனந்தபுரத்தில் நடைபெறும் உள்ளாட்சி அமைப்புகளின் பாஜக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் மாநில மாநாட்டை தொடக்கி வைக்கிறார். இன்று மதியம் கேரளா கவுமுடி நாளிதழின் மாநாட்டை தொடக்கி வைத்து பாஜக மற்றும் என்டிஏ தலைவர்களின் முக்கிய குழு கூட்டத்திலும் அவர் கலந்து கொள்கிறார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் பிரான்ஸ் மற்றும் லக்சம்பர்க் நாடுகளுக்கான தனது பயணத்தை நிறைவு செய்துள்ளார். இதுகுறித்து வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த பயணத்தின்போது டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரன், அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜீன் நோயல் பாரட் ஆகியோருடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினார். மேலும் லக்சம்பர்கில் அந்நாட்டு பிரதமர் திரு லூக் ஃப்ரீடன் மற்றும் துணை பிரதமர் திரு சேவியர் பெட்டலுடன் கலந்துரையாடினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வழிகாட்டுதலின்படி 2047ஆம் ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த பாரதத்தை கட்டமைக்கும் நோக்கிலான சீரிய பணிகளோடு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி வரி செலுத்துவோர் நலனை கருத்தில் கொண்டு இன்று காலாப்பட்டு அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மற்றும் சுனாமி குடியிருப்பில் உள்ள அங்கன்வாடி மையம் ஆகிய 2 இடங்களிலும் தட்டாஞ்சாவடி விவிபி நகர் வீட்டு வரி வசூல் மையத்திலும் வரி வசூல் சிறப்பு முகாமினை காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை நடத்தவுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.